நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பாய்லர் அலர்ட். இது வந்து ஒரு ஃபுல் சம்மரி ஆஃப் த புக் கேன் பி எ ஸ்ட்ரேஞ்சர் அகெயின் புக்கோட ஃபுல் சம்மரி ஆஃப் த புக் தான் இது இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த புக்கை தான் படிக்கணும். சப்போஸ் இப்போ அந்த புக் வாங்குற அளவுக்கு எனக்கு ப்ரைஸ் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பிடிஎஃப்ன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானே வந்து அந்த புக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். லவ், காதல் இஸ் a யூனிவர்சல் லாங்குவேஜ். நம்ம எல்லாருமே யுனைட் பண்ணுறது இந்த காதல் தான். அதனால தான் வந்து காலங்காலமாக வந்து ரொமான்ஸ் மூவிஸாக இருக்கலாம், ரொமான்ஸ் ஃபிக்ஷனல் நாவல்ஸாக இருக்கலாம், ஒன் ஆஃப் த ஹைப்பர் கிரியேட் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து 6 to 5 months முன்னாடி பார்த்தோன்னா இந்த கேன் பி ஸ்ட்ரேஞ்சர் அகெயின் புக் வந்து பெஸ்ட் நேஷனல் செல்லிங் புக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக தெரில. ரொம்பவே ஹைப் ஏற்றின புக்கு. அதனால தான் வந்து நான் இதை வாங்கி படிக்கல, என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து கடன் வாங்கி படித்து அதுக்கப்புறம் வந்து நான் பிடிஎஃப்லையும் படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கேன் பி ஸ்ட்ரேஞ்சர் அகெயின் இஸ் ரியலி ஒர்த் இட். நம்ம காலேஜ் அப்படி இல்லை ஸ்கூல் டைமில் வந்து காதல் அப்படிலாம் காதல்ன்ற விஷயத்தில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து இம்மெச்சூர்டாக இருக்கும். சே அந்த என்னடா இவ்வளோ கேவலமாக நம்ம பண்ணிடுவோமே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு பர்சனுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் வந்துருக்கலாம், அவங்க அழகாக இருந்திருக்கலாம், இல்லை சிங்க் ஆகிருக்கலாம் நம்மளுக்கும் அவங்களுக்கும். அவங்களோட பேச அந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவே கேரிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி காதல் வந்து சில பர்சன்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா வந்து ஸ்கூலில் கண்டினியூ ஆகி காலேஜில் கண்டினியூ ஆகிட்டு அவங்களோட தாத்தா பாட்டி காலம் வரைக்கும் வந்து அந்த காதல் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு பார்த்தோன்னா வந்து இந்த காதல் வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சர்டனான பீரியடில் தான் வந்து நம்ம ஹீரோ தேவன்ற ஒரு காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுன்ற ஒரு கேம்பஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வராரு. அவர் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட போகிறாரு. பிகாஸ் நம்ம கூட ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போக போகிறோம், காலேஜில் வந்து நியூ பர்சன்ஸை மீட் பண்ண போகிறோம், புதுசாக நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோவும் போய் ஒரு காலேஜில் சேராரு. அது என்ன காலேஜ் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்ற பெங்களூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் போயிட்டு சேர்றாரு. பட் அந்த டைம் பீரியட் இது எந்த டைம் பீரியடில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 டைம் பீரியடில் போகுது. அப்போ வந்து கோவிட்னால வந்து காலேஜஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து லாக்டவுன்றதுனால வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் போகுது. அப்போ தான் தேவ் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் பார்க்குற ஜூம் மீட்டிங்கில் வந்து ரொம்ப குடியான ஃபேஸஸில் வந்து அவங்களோட மீட்டிங்ஸ் பார்க்குறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ் போகுது, அவங்களோட செஷன்ஸ்லாம் வந்து போகுது. சடனாக பார்த்தோன்னா அவங்க மேம் வந்து ஒரு அசைன்மெண்ட் தராங்க. என்னன்னா உங்கள் கிளாஸ்மேட்டில் இருக்கிற யாருன்னா ஒரு ஃபோட்டோ வாங்கி கொலாஜ் மாரி பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் கொடுங்க. அதில் யாருக்கு வந்து நல்ல ரிசப்ஷனோட நல்ல லைக்ஸ் அதிகமாக வருதோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தராங்க. அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா மாற்றி டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஆன்லைன் மீட்டிங்காக இந்த பக்கம் வந்து சேட் இருக்கும்ல, அந்த சேட்டில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மாற்றி மெசேஜ் பண்ணிடுறாங்க. நீ உன் ஃபோட்டோ தான், நான் என் ஃபோட்டோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோவுக்கு தான் யாருக்குமே கிடைக்கல. அப்போ வந்து ஒரு பர்சன் வந்து செலக்ட் பண்ணுறாரு. அந்த அன்னோன் பர்சன் தான். அந்த அன்னோன் பர்சன் கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேரக்டர் பார்த்தோன்னா எந்த ஒரு கொஷினும் கேட்காம அவங்க ஃபோட்டோ வந்து டப்புன்னு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு பர்பிள் சாரியில் இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் தான் வந்து அவந்திகா. நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஹார்ட்லேருந்து பட்டர்ஃப்ளைலாம் பறகுது. அப்படியே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அழகாக இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம கிளாஸில் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போவே வந்து நம்ம ஹீரோவும் மெல்ட் ஆகிறாரு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க. அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ வந்து அவந்திகா கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ணுறாரு, பேசுகிறாரு. இந்த மாதிரி எப்படி போகுது அதுவும் ஜென்ரலாக வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ் கூட எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 1 weeks 2 weeks கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு கேரக்டரை வந்து காலேஜுக்கே வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. அந்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தனிஷ்கா. இந்த தனிஷ்கான்ற பர்சன் பார்த்தோன்னா அவந்திகாவும் தனிஷ்காவும் ரொம்பவே க்ளோஸ். அவங்களோட ஸ்கூல் மேட் 2 பேருமே ரொம்ப எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வச்சுட்டு வராங்க. இதில் வந்து நம்ம தேவ் இப்போ வந்து இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் அவந்திகா, தனிஷ்கா, நம்ம ஹீரோ தேவ் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் மாதிரி மாறுறாங்க காலங்கள் மாற மாற.
பட் அவந்திகாவுக்கும் தேவுக்கும் தான் வந்து ரியலாக வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குது. பட் அவந்திகா இருந்தால் தனிஷ்கா வந்து என்னன்னா என்ன அப்படின்னு தேவ் கிட்ட பேசுவார். அக்டோபர் மாதமும் வருது. அக்டோபர் மாதம் யாருக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ தேவோட பர்த்டே. ஸோ அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஜூம் மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்ட பிறகு வந்து தேவ் வந்து யாரும் தேடுறாரு இப்படி இப்படின்றது கண்ணு வந்து தேடுது. அப்போது பவனின்ற ஒரு பொண்ணு வந்து அந்த தேவை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹே தேவ், நீ வந்து அந்த பொண்ணை தானே நீ தேடுற, ஐ நோ தட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த பவனின்ற பொண்ணு வந்து அவந்திகா கால் பண்ணி, ஹே அவந்திகா, இந்த மாதிரி தேவோட பர்த்டே இன்னைக்கு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி கேட்கவே அந்த பொண்ணு வந்து அவந்திகா பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு வந்து கால் அட்டன் பண்ணோடனே நம்ம தேவுக்கு வந்து சேடாக இருந்த ஃபேஸ் வந்து 100 வாட்ஸ் பல்பு மாதிரி ஒரு பிரகாசமாகிடுச்சு. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அவருக்கு வந்து கிடைச்ச ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டேவோட கிஃப்டே வந்து சொல்லிட்டு அவந்திகா வந்து என் பர்த்டேவை அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல இருந்தே அவர் பர்த்டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி ஆகிட்டே வருது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு லைவ் கிளாஸஸ் வாங்க சொல்லி அவங்க மேம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்க்குறாரு, இன்க்ளூடிங் அவந்திகா அண்ட் தனுஷ்கா எல்லாரையும் பார்க்குறாரு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்து டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திருப்பி அதுக்கப்புறம் போரிங்காக போகுது அந்த டேஸ் வர. இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா நம்ம தேவும் அவந்திகாவும் அவங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரீமாகி நம்ம தேவ் வந்து அவந்திகா வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி அவந்திகா, நான் இந்த மாதிரி உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நான் ஃப்ளோட் ஆகிட்டேன், ப்ளீஸ் அக்செப்ட் மை ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அவந்திகாவும் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் வந்து அவங்க கேரக்டர் பிடிச்சி வந்து ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. பட் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொல்கிறாங்க அவந்திகா. என்னன்னா, நீ யாருக்கிட்டையுமே நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடாது. நம்ம காலேஜில் வந்து யாருக்கிட்டையுமே இன்க்ளூடிங் தனிஷ்கா, ஏன்னா அவந்திகாவும் தனிஷ்காவும் ரொம்பவே க்ளோஸு, அவங்கக்கிட்ட கூட சொல்லாமல் நீ வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரப்போசலும் வாங்குறாரு, அந்த கண்டிஷனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் டேஸ் வந்து போக அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. டெய்லி மெசேஜ் பண்ணுறாங்க, டெய்லி கால்ஸ், டெய்லி வீடியோ கால்ஸ், லேட் நைட் கால்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிட்டே இருக்குது. ஹீரோக்கு வந்து அந்த சர்டினான அந்த மந்த் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியஸ்ட் மந்த்தாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. டேஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. அப்போது சடனாக வந்து ஒன் டே பார்த்தோன்னா அவந்திகா வந்து தேவுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தரல. டெக்ஸ்ட்டோ சரி, காலோ சரி, எதுவுமே வந்து அவந்திகா வந்து தேவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் தரல. நம்ம ஹீரோவுக்கு கவலை ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து அவர் மேலேயே வந்து ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து ஒரு 2 or 3 days வந்து காலேஜ் ரெகுலராக போகிறாங்க. அவந்திகா இல்லை, ஆன்சரும் இல்லை, டெக்ஸ்ட்டும் இல்லை, ரிப்ளைவும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம தேவுக்கு வந்து ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா ஒன் டே பார்த்தோன்னா தேவும் அவந்திகாவும் பார்த்தோன்னா தனியாக வந்து பெங்களூர் ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரௌண்ட் வந்து 11 PM அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் வந்து போகிறாங்க. திடீர்னு பார்த்தோன்னா ரொம்ப மழை. கடை வந்து சின்ன ஒரு பொட்டி கடை இருக்குது. அந்த பொட்டி கடையில் போய்ட்டு 2 பேர் ஒதுங்குறாங்க அந்த இடத்துல. ரொம்ப மழை பெய்யறதுனால வந்து அவங்களோட அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாகுது. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவும் அவந்திகாவுக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு கிஸ்ஸே வந்து நடக்குது. நீங்கள் இந்த புக்கில் வந்து அந்த ரொமான்ஸ் சீன் எங்கே வரந்தாலும் அப்படியே வந்து ஆத்தர் வந்து கவிதையில வந்து எழுதி தள்ளியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 pages வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க சொல்லலாம் அழகாக எழுதியிருப்பாரு. நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி அவங்களோட ஃபஸ்ட்டு ரொமான்டிக் கிஸ் வந்து நடக்குது. முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தோன்னா வந்து ஒரு 2 days 3 days கழித்து பார்த்தோன்னா அவந்திகாவுக்கும் தேவுக்கும் பார்த்தோன்னா ஒரு சின்ன வந்து ஒரு ஆக்ரிமெண்ட் வருது. எதுவுமே அட்டன் பண்ணிட மாட்டாங்க, எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. இந்த மாதிரி 1 day போகுது, 2 days 3 days ஆகுது. அவங்க கிளாஸுக்கும் வரதில்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவுக்கு வந்து பல கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. பட் அவர் யார்கிட்டையுமே கேட்க முடியல. பட் ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். அது யாருன்னா தனிஷ்கா கிட்ட மட்டும். தனிஷ்கா கிட்ட மட்டும் எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்டாக எப்படி கேட்க முடியும், அப்படி தான் கேட்க முடியும். ஆஸ் எ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சனாக வந்து அவங்க கிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா வந்து சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு அவந்திகா வந்து தேவிகிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து ஹே தனிஷ்கா, இந்த மாதிரி அவந்திகாவுக்கு என்ன
என்னாச்சு, என்ன ஜுரமா அப்படின்ட்டு வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க. அவங்க வந்து கேஷுவலாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம தேவ் வந்து நிறைய கொஷின்ஸ்லேயே வந்து ரைஸ்ட் ஆகிட்டு, நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அவங்க ஹாஸ்டலில் போனால் யார் இருக்கிறாங்கன்னா அவந்திகா, பார்த்தோன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டு, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிஹிர் அப்படின்ட்டு. அவங்களோட வந்து பார்த்தோன்னா அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அவந்திகா. பட் தேவுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல கோவம் வருது. ஏன் வந்து நீ வந்து அவங்களோட எக்ஸுக்கு, அதாவது மிஹிருக்கு ஏன் நீ ஹெல்ப் பண்ணுற, அவன் அகாடமியில் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவந்திகா வந்து கொஷின் சொல்கிறாங்க. நீ இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, என்னால் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியாது, இஸ் அ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் என்னதான் இருந்தாலும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவந்திகா வந்து கொஷின்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, ஆன்சர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் போகுது. சரி நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி நம்ம வந்து அவந்திகாவை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்து விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டேஸ் போக போக, டேஸ் வந்து வீக்ஸ் ஆகுது, வீக்ஸ் வந்து மந்த்ஸ் ஆகுது. இந்த மாதிரி கடந்து போக போக அவந்திகாவுக்கும் தேவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அவங்க கால்ஸ் பண்ணுறதில்ல, நோ ரிப்ளைஸ், நோ டெக்ஸ்ட், எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க அவந்திகா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மிஹிருக்கு வந்து அவங்க எக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க. பட் நம்ம தேவோட மைண்ட் செட்லேருந்து பார்த்தோன்னா அவந்திகா வந்து எனக்கு கேர் பண்ணல, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், இருந்தாலும் வந்து அவங்க எதுவும் எனக்கு கேர் பண்ண மாட்டேறா, நான் கால் பண்ண அட்டன் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ண எதுவும் பண்ணல, அப்போ அவங்க எக்ஸ் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவுக்கு வந்து மைண்ட் செட்டில் வருது. இதனாலேயே வந்து ஒரு சின்ன சண்டை வருது அவங்களுக்குள்ள. ஃபஸ்ட்டு வந்து நிறைய குழப்பங்கள், நிறைய சண்டைகள் வருது. இது வந்து நம்ம தேவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது யார்கிட்டையும் சொல்ல முடியல அவரால். அப்போ தான் வந்து என்னால் முடியல, இதுக்கு அப்புறம் வந்து இதை நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு தனிஷ்கா கிட்ட தான் வந்து இதுமாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து அவந்திகாவை ப்ரப்போஸ் பண்ணேன், அவளும் அக்செப்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ் வந்து வந்தான் மிஹிர் அப்படின்றவன். இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் அவன் கம்ப்ளீட்டாக சொல்கிறான். பட் தனிஷ்காவுக்கு வந்து அவந்திகாவோட கேரக்டர் எப்படின்ட்டு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து வார்ன் பண்ணுவான், நீ அவந்திகா கிட்டே வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனிஷ்கா வந்து தேவுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லை அவந்திகாவும் தனிஷ்காவும். அதனால ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு அவள் கேர்ஃபுல்லாக இரு, அவர்கிட்ட என்ன இருந்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனிஷ்கா வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இருந்து தேவுக்கு வந்து சின்ன சின்ன வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி தனிஷ்கா கிட்ட இருந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அக்டோபர் மாதமும் வருது, நம்ம தேவோட பர்த்டேவும் வந்து திருப்பி என்ட்ரு ஆகுது. தேவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து மெசேஜஸ் இல்லை ஃபோன் கால்ஸ் எதுனா வரும், கரெக்டாக 12 o'clock வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் 11:55 வந்து பார்த்தீங்கன்னா யாரும் டோர் வந்து தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அவந்திகாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் திறந்து பார்த்தா அங்கே இருக்கிறது வந்து தனிஷ்கா வந்து ஒரு பேக்கில் வந்து கேக் எடுத்துகிட்டு வந்து அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் மிட் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்துகிட்டு வந்து வராங்க. பட் நம்ம அவந்திகா வந்து இல்லவே இல்லை அந்த இடத்துல. ஒரு ஃபோன் கால்ஸோ இல்லை வந்து மெசேஜோ எதுவுமே இல்லை. நம்ம தேவுக்கு வந்து அப்போவே கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. கரெக்டாக பார்த்தோன்னா வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா நம்ம தனிஷ்கா ஃபோனில் வந்து அவந்திகா கால் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்க, அவந்திகா தான் கால் பண்ணுறாங்க. அதை வந்து ஸ்பீக்கரில் போடு அப்படின்றாங்க. ஸ்பீக்கரில் போட்ட உடனே பார்த்தோன்னா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் தேவோட பர்த்டேவே மறந்துட்டேன், இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் இது வந்து ஸ்பீக்கரில் இருக்கிறது வந்து அவந்திகாவுக்கு தெரியாது. நம்ம ஹீரோக்கு வந்து அப்போ ரொம்பவே ஹர்ட் ஆகுது. பிகாஸ் அவந்திகா வந்து மிஹிர் கூடயே வந்து எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என் பர்த்டே கூட அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வந்து அவந்திகாவுக்கும் தேவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அட் த சேம் டைம் நம்மளோட தேவுக்கும் தனிஷ்காவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ்ட் ஆகுது. எப்படி சொல்கிறதுன்னா எது வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுறது, நான் இதை ஃபீல் பண்ணேன், அதை ஃபீல் பண்ணேன், எல்லாமே வந்து எந்த ஒரு சீக்ரெட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் சொல்லிடுது. தேவ் வந்து அவந்திகா இன்ஸ்டாகிராம் போய் பார்க்குறாரு. அதில் பார்த்தோன்னா மிஹிரும் அவந்திகாவும் இருக்கிற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ரொம்பவே அன்யூனியமாக இருக்குது, ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஏன் வந்து அவந்திகா ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நம்ம தனிஷ்காவும் பார்த்தோன்னா ஒரு ஷாக்கை தராங்க இந்த மாதிரி பீரியடில். என்னன்னா தேவ் எனக்கு வந்து ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவுக்கு வந்து செம்ம ஷாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அதனால் டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்னா ஓப்பனாக வந்து எல்லாருக்கையும் ஷேர் பண்ணுறது யாருக்கிட்ட அப்படின்னா தனிஷ்கா கிட்ட மட்டும்தான் ஓப்பனாக வந்து நம்மளுக்கு கேரக்டர் வந்து
ஷேர் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. திடீர்னுட்டு பார்த்தோன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான், என்னை ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டாங்க. அது யாருன்னு வந்து நம்ம தேவ் வந்து கேட்குறாரு. அப்போ தான் வந்து சொல்கிறாரு, அது வந்து மிகுல் அப்படின்ற ஒரு பையன். நம்ம தேவுக்கும் அந்த மிகுலுக்கும் வந்து பார்த்தோன்னா சுத்தமாக செட் ஆகலை. இந்த மிகுல் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா, நீ வந்து அவன்கிட்ட பேசாத, நான் சொல்கிறதெல்லாம் செய், நீ அவன்கிட்ட போகக்கூடாது, இதோட வந்து அவங்க கான்வர்சேஷன்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடுறான் தனிஷ்கா கிட்ட. இது வந்து தேவுக்கும் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அதனால வந்து நம்ம தனிஷ்கா பாய் ஃப்ரெண்டுக்கும் தேவுக்கும் வந்து இந்த ஒரு சின்ன சண்டை வரும். நம்ம தேவுக்கும் நம்ம தனிஷ்காவோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து பிடிக்காமலே வந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட சண்டைங்களும் இன்க்ரீஸ் ஆகுது. சடனாக பார்த்தோன்னா நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அவந்திகா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாரி, நான் வந்து நிறைய வந்து சந்தேகப்பட்டேன், நிறைய வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் போட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானம் பேசுகிறாரு. சரி, 2 பேருமே காம்பன்சேட் ஆகிட்டு திருப்பி அவங்க பாண்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தேவுக்கும் அவந்திகா ஒரு கேரக்டர் சென்டரில் சொல்கிறாங்க. அப்போ சடனாக பார்த்தோன்னா நம்ம தேவ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம எங்கன்னா மீட் பண்ணலாமா, நம்ம எங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணலாம்னா அவங்க வந்து பார்த்தோன்னா அதை அவந்திகா பார்த்தோன்னா என்னால் முடியாது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஹேங் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம தேவ் வந்து என்ன பண்ணுறா, பேட்மிண்டன் போயிட்டு அவங்க மைண்டை வந்து டிவியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தார். சடனாக வந்து பீட்சா ஷாப் பார்க்குறாரு. இந்த சீஸி பீட்சா அப்படின்ட்டு வந்து அவந்திகா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட ஹாஸ்டலுக்கு எடுத்துன்னு போய் போகிறாரு. போனால் வந்து ஒரு செம்ம ஷாக்கு. என்னன்னா தனிஷ்காவும் ஹீரோ அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவந்திகா அவங்களோட எக்ஸும் வந்து இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் பார்த்தோன்னா ஒரே ரூமில் வந்து இருக்கிறாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வந்து தேவ் வந்து அவந்திகாவை பார்க்குறாங்க. ஒரு பிளாக் ஃப்ராக் வந்து போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்து ஒயின்லாம் வந்து டேபிள் மேலே இருந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க. அவந்திகா, நீ வந்து எங்ககிட்ட சொன்னியே நீ எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு, இதெல்லாம் வந்து ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம தேவ் தனிஷ்கா வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னதுனால வந்து தனிஷ்கா மேலே அவர்கிட்ட கோவம் இல்லை. பட் அவந்திகா வந்து காலையில் தான் வந்து மீட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பார்ட்டி பண்ணுறாங்க. ஏன் என்கிட்ட மறைச்சு, ஏன் உங்கள் எக்ஸுக்கிட்ட வந்து இந்த உண்மையெல்லாம் மறைக்கிற, ஏன் நான் வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து அவந்திகா முன்னாடி வந்து ரொம்ப வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி சொல்கிறாரு. அப்போ வந்து அவந்திகாவுக்கு வந்து ரொம்பவே கோவமாயிட்டு பல ஆள் மூஞ்சில அடிச்சிடுறாங்க. நீ வந்து இந்த மாதிரி என்கிட்ட கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணாது, ஏன் முன்னாடி உன்னோட வாய்ஸை கத்தி பேசாத, நீ யாரு, ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் டு மீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்ரிமெண்ட் நிறைய சண்டைகள்லாம் போயிட்டு அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. அந்த சண்டை முடிஞ்சிட்டு ஒரு ரொம்பவே பீக்கு போயிடுறாரு. இப்போ வந்து தேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவந்திகா கிட்டேயும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க முடியல. அதே அட் த சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தனிஷ்கா கிட்ட கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. இப்போ ரெண்டுமே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து தேவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டாரு. அப்போ வந்து 2 பொண்ணுங்களை மீட் பண்ணுறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பவனி அண்டு பலக் அப்படின்னு ஒரு வந்து 2 கேர்ள்ஸ் மீட் பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து லவ் பண்ணேன், தனிஷ்காவை அவந்திகாவை லவ் பண்ணேன், இந்த மாதிரி நான் தனிஷ்கா கிட்ட சொன்னேன், இந்த கதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க 2 கேர்ள்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 கேர்ள்ஸ் பார்த்தோன்னா அந்த கதையெல்லாம் லிசன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தோன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மோக்கிங் கற்றுக்கிறாரு அந்த கேர்ள்ஸ் கிட்ட வந்து. அப்போ வந்து ஒரு பஃப் எடுத்து வந்து இஸ்து அடிக்கிறாரு. அந்த பட் தனிஷ்காவும் இல்லை, அவந்திகாவும் இல்லை, அந்த மாதிரி யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஃபீலிங்ஸை வந்து பவனி அந்த பலாக் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்மோக் பண்ணு, ட்ரிங்க் பண்ணு அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸை வந்து மறக்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக அவரால் முடியல. நம்ம தேவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் முடிகிற பீரியடில் வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு காலேஜில் ட்ரை பண்ணுறதோ இல்லை எக்ஸாம் ட்ரை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் கேட் எக்ஸாம்ன்ற ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாம் வந்து நீ கான்சன்ட்ரேஷனோட படி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோவால் முடியல. அந்த பிரேக் டவுன்ல வந்து மீண்டு வர முடியல அவரால். அதுக்கப்புறம் வந்து அவரோட 3rd பர்த்டே நடக்குது. 3rd பர்த்டேல வந்து பார்த்தோன்னா அவர் யார் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா பலக் அண்ட் பவனி கூட தான் வந்து அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு. கரெக்டாக பார்த்தோன்னா 11:55 வந்து அவர் டோர் நாக் பண்ணுறாரு. அவர் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் வைக்கல. சடனாக பார்த்தோன்னா தனிஷ்கா செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவங்களோட தனிஷ்காவும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் அவங்க லவ் பண்ணுறதுல இருந்து நம்ம தேவுக்கும் தனிஷ்காவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் பாய் ஃப்ரெண்டு.
ஸோ அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்தோன்னா வந்து பால்கனிலேருந்து பார்க்குறாரு. அவர் கீழே வெயிட் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்துக்கிறாரு. விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நம்ம தனிஷ்கா வந்து அந்த இடத்துல வந்து கேக்கோட அகெயின் தேர்ட் பர்த்டேக்கு வந்து கேக்கோட அது ஷார்ப்பாக வந்து 12 வந்து வந்துடுறாங்க. இந்த வாட்டி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அவந்திகா கிட்ட கால் டெக்ஸ்ட் எதுனா ஒன்றாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவும் வரல. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா அவந்திகாவோட கம்ப்ளீட்டாக வந்து கேரக்டரே வந்து மறைஞ்சிடுச்சு இந்த இதில் இருந்து ஸ்டோரியில இருந்து. அதுக்கப்புறம் நம்ம தேவ் வந்து பார்த்தோன்னா தனிஷ்கா கிட்ட எல்லாமே சொல்கிறாரு. அவரோட ஃபீலிங்ஸு எல்லாமே சொல்கிறாரு. இன்டர்ன்ஷிப்லேருந்து இங்கேருந்து வர சொல்ல நான் அவந்திகாவை மீட் பண்ணி இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாமே சொன்னேன். ஏன்னா இது வந்து முன்னாடி சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா வந்து தனிஷ்காவும் பாய் ஃப்ரெண்டும் வந்து பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணு சொல்லி தனிஷ்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு இவங்க 2 பேரும் பேசாமல் இருந்திருப்பாங்க. பட் இப்போ நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுல. 12 இருந்து ஒரு 4 மணி ஆகுது. நல்ல கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம தேவும் தனிஷ்காவுக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஓப்பனாக இருக்குது. தேவுக்கு வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தனிஷ்காவை வந்து ஏன் அந்த மாதிரி லூசு பாயிண்டை போய் லவ் பண்ணோம், இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்போ எனக்கு உடையும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டராக தான் வந்து அவங்க பாண்டிங் வந்து உடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. தேவ் வந்து பார்த்தோன்னா அவந்திகா வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்றாரு. பட் அவந்திகா வந்து பார்த்தோன்னா வந்து இது கண்டினியூ பண்ணுன்ற ஒரு இஷ்டமே இல்லை. நம்ம இது பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீக்குக்கே போயிட்டாங்க. பட் நம்ம தேவுக்கு வந்து அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கிறாரு. சரி ஓகே, நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன் அவந்திகா, ஏன்னு மட்டும் சொல்லு, ஏன் நீ யார்கிட்டையும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு அவந்திகா பார்த்தோன்னா என்னோட மிகிர்ன்றவன் வந்து எக்ஸ் தான் அவன், நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணியிருந்தோம் பட் இப்போ இல்லை. பட் அவன் என்னோட அம்மாவுக்கு க்ளோஸு, நம்ம எது பண்ணாலும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுவான், அதனால வந்து நான் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் ஒரே ஒரு ரீசன் அப்படின்ட்டாங்க. சரி இனிமேல் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த மிகிருக்கும் நம்மளுக்கும் அந்த மாதிரி எந்த டவுட்ஸும் வரக்கூடாது, எந்த ஒரு கொஷின்ஸும் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இன்டர்ன்ஷிப் பீரியடில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒரு இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப் போடுறாங்க. இப்போ நம்ம வந்து அவந்திகாவுக்கு பார்த்தோன்னா ராஜஸ்தானில் போடுறாரு. நம்ம ஹீரோக்கு கவலை. ஏன்னா அவங்களோட எக்ஸும் வந்து எங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னா ராஜஸ்தானில் தான் அவங்க வீடு இருக்குது. இப்போ இவனுக்கும் அவன் எக்ஸுக்கும் வந்து ஒரே இடத்துல கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மனஸ்தாபம் கிடச்சிச்சு. தனிஷ்கா வேறு இடத்துல, நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு இடத்துல, அது மாதிரி செப்பரேட்டாக போயிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க இன்டர்ன்ஷிப்பும் வந்து ரன் ஆகுது. லாஸ்ட்டு 3 months ஆகுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்க எல்லாமே பார்த்தோன்னா பெங்களூரில் வந்து இந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் வந்து மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஹீரோ வந்து அவந்திகா கிட்ட போய் பார்க்க போகிறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, ஃப்ளவர்ஸ் அந்த சாக்லேட்ஸ் வாங்கி போகிறாரு, நம்ம அவந்திகாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லி இந்த மாதிரி அவங்களோட ஹாஸ்டலுக்கு வந்து நம்ம தேவ் ஹீரோ வந்து அப்ரோச் பண்ணி உள்ளே போகிறாரு. உள்ளே போன வந்து அவந்திகா வந்து ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க. தேவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ரொம்பவே சூப்பராக இருக்கிறாங்க. நான் இதுமாரி வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன், பாரு உங்களுக்கு சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு ரொமான்ஸ் சீன் வருது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப வளவலன்னு இஷ்டம் போகிறாங்க. அவங்க கிஸ் பண்ணாங்க, அவங்களோட ஹக் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ரொம்பவே வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. ஒரு இன்ச்சாக வந்து அவர் ஃபீல் பண்ணார். இதெல்லாம் வந்து புக்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தூச்சுறாங்க. நீங்கள் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அந்த புக்கை போய் படிச்சினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து ரொமான்டிக் சீனாக வந்து அந்த இடத்துல போக சொல்ல நம்ம தேவ் வந்து நம்ம ஹீரோ வந்து கழுத்தில் வந்து கிஸ் பண்ண சொல்ல பார்த்தா அங்கே ஏற்கனவே யாரோ கிஸ் பண்ண மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து நம்ம தேவுக்கு வந்து ரொம்பவே கோபமாயிடுச்சு. என்ன இது அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவந்திகா வந்து இந்த இடத்துல சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக வந்து சமாளிக்க முடியல அவங்களால. நம்ம தேவ் வந்து ரொம்பவே டவுட் வந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ் கூட கனெக்டில் இருக்கா, நீங்கள் எப்போ மீட் பண்ணி கடைசியா இந்த மாதிரி நிறைய வந்து கொஸ்டின்ஸ் ஆக்ரிமெண்ட் வந்து நிறைய கேட்டுட்டேங்கிறாரு அவந்திகா கிட்ட. அவந்திகாவும் முடியல, ஆமாம் இது வந்து மியூர் பண்ண வேலை தான், கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக வந்து பண்ணோம், அதனால தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தேவ் வந்து ரொம்பவே வந்து கோபம் ஆயிடுச்சு. அந்த இடத்துலயே வந்து அவங்களோட பிரேக்கிங் பாயிண்ட்டாக முடியுது. அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து இந்த இடத்துலயே வந்து முடிஞ்சுது. நிறைய வந்து இந்த மாதிரி வந்து அவந்திகா கிட்ட ஷேர் பண்ண முடியாது. என்னதான் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் பார்த்தோன்னா நம்ம தேவ் வந்து அவந்திகா கிட்ட உண்மையாக தான் இருந்துறாரு. பட் நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணல.
அவங்களோட அப்ஸாக இருக்கும் சரி, டவுன்ஸாக இருக்கும் சரி, எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட சொல்ல மாட்டான். ஒன்லி அப் அது மாதிரி விஷயத்த தான் சொல்கிறாரு. பட் இந்த பிரேக்கிங் பாயிண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா தனிஷ்கா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஏ டு Z எல்லாத்தையும் சொல்கிறாரு. தனிஷ்கா ஏற்கனவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேர்ஃபுல்லாக இரு, நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தனிஷ்கா வந்து விளையாட்டுத்தனமாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி உனக்கு நான் முக்கியமா இல்லை அவன் முக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் மீள முடியல அவரால். அவரும் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து அவந்திகா தான் முக்கியம் அப்படின்றாரு. அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து தனிஷ்கா சொல்கிற வார்த்தைகளை வந்து கேட்கலாம், அவளை நம்பாத அப்படின்றாரு. அப்போவும் வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம திருப்பி தேவ் வந்து அவந்திகா அப்ரோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி கடைசி ஒரே ஒரு மீட் பண்ணலாமா, நான் செஞ்ச தப்புலாம் வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி பேசுகிறாரு. அவந்திகா வேலைக்கால நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அவந்திகாவும் சொல்கிறாங்க, ஆமாம் இது வந்து மிஹிர் தான் வந்து லாஸ்ட் நைட் வந்து எனக்கு கிஸ் பண்ணா அப்படின்ட்டு வந்து உண்மையை உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கோவம் அகெயின் அவருக்கு வந்துடுத்து. அந்த இடத்துலேயே வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அவந்திகா வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துலயே பார்த்தா அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பார்த்தா கம்ப்ளீட்டாக உடஞ்சி இப்போ அன்னோன் பர்சன் தான் வந்து அவங்க 2 பேரை மீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, தேவ் உன்னோட கேட் எக்ஸாம் வந்து நீ கான்சன்ட்ரேஷனோட படி, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன்னோட ஃபியூச்சரை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவும் கேட் எக்ஸாம் நல்லா வந்து எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. 91.5 சம்திங் அது மாதிரி ஏதோ ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறாரு. எல்லாருமே கங்கராட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. பட் அவர் ஒரே ஒரு பர்சன் கிட்ட இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அது யார் அப்படின்னா அவந்திகா. பட் அவந்திகா வந்து இந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியுதோ தெரியல பொழுது, அதனால் வந்து எந்த ஒரு ரிப்பேர்ஸும் எதுவுமே இல்லை. நம்ம தேவ் வந்து அப்போ தான் வந்து புரியுது, ஓகே நம்ம அவந்திகா வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஒரு இது எல்லாமே முடிஞ்சிச்சு பொழுது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவந்திகாவோட கேரக்டர் எக்ஸிஸ்டே ஆகாது இந்த ஸ்டோரியில். அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தோன்னா நம்ம தனிஷ்காவுக்கும் நம்ம தேவுக்கும் இருக்கிற பாண்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டெய்லி வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. டெய்லி வந்து அவங்களுக்கு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. தேவ் வந்து ஒரே ஒரு ஆசை தான், என்னன்னு பார்த்தோன்னா நம்ம தனிஷ்காவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்து பிரேக்கப் ஆகணும், வந்து எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும், வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன் போட பாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும், அவன் வந்து சேரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை தான். அதே மாதிரி டேஸ் வந்து பாஸ் ஆகுது. அவர் இன்டர்ன்ஷிப் பீரியடும் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போ வந்து நம்ம தனிஷ்கா வந்து ஒரு ஷாக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தராரு, நான் இந்த மாதிரி என்னோட ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணிக்கிட்டேன். தேவ் வந்து தனிஷ்கா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சரி வீடு அவனோட நல்ல பையன் கிடைப்பான், நீ ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரி சில மோட்டிவேட்லாம் பண்ணி அவங்களோட அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களோட இன்டர்ன்ஷிப், அந்த தேவோட இன்டர்ன்ஷிப் பீரியடு, அவந்திகா தனிஷ்கா எல்லாரோட இன்டர்ன்ஷிப் பீரியடும் கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்தது வந்து அவங்க ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தேவ் வந்து MBA கோவாவில் வந்து ஹையர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு கிளம்புறாரு. நம்ம தனிஷ்கா வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஜாப் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவந்திகா பற்றி எதுவுமே சொல்லலை. நம்ம தேவும் பார்த்தோன்னா கோவாவில் வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவங்க வந்து அங்கே வந்து 8 lakhs பர் இயர்க்கே வந்து ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹாப்பியஸ்ட் நியூஸ் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தனிஷ்கா கிட்ட தான் சொல்கிறாங்க. தனிஷ்காவுக்கு அப்போ ஜாப் எதுவும் இல்லை, அப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அதனால வந்து நல்லா டெய்லி வந்து ரொட்டீன்ஸாக போகுது. பட் நம்ம ஹீரோ தேவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த காலேஜ் வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு 5 மணி நேரம் தான் ஸ்லீப்பு, மிச்சம் காலையிலே வந்து சீக்கிரமாக காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களோட போஸ்டிங் அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ரொட்டீனாக போகுது. 5 மணி நேரம் தான் அவர் வந்து ஸ்லீப்பிங் டைம். அந்த ஸ்லீப்பிங் டைமில் தான் வந்து பார்த்தோன்னா இங்கே தனிஷ்காவும் தேவும் வந்து பேசிகிற ஒரு கேப்பு, இந்த மாதிரி ஒர்க்கு, அசைன்மெண்ட்ஸு, காலேஜு, டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட டைமில் பார்த்தோன்னா தான் வந்து நம்ம தேவும் தனிஷ்காவும் பேசிக்க முடியும். அந்த இடத்துல வந்து நம்ம தேவ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 hour 1.5 minutes 2 hours இந்த மாதிரி எல்லாம் வந்து தனிஷ்கா கிட்ட பேசி அவங்களோட பவுண்டரிஸ் வந்து அவங்களோட ரிலேஷன் பாண்டிங்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோவாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சொல்கிறாங்க, ஒரு 5 days ப்ராஜெக்ட் இது, நீங்கள் வெளியே போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம தேவ் வந்து இப்போ சீனியராக இருக்கிறதுனால ஜூனியர்ஸ் கூட கூட்டின்னு போகிறாரு.
ஒரு பர்மிஷன் மாரி கேட்குறாரு. நம்ம தேவ் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் டூ 8 ஹவர்ஸ் வந்து ஒரு பர்மிஷன் மாரி வேணும். 3 டேல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார மீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவ் வந்து தனிஷ்காவ மீட் பண்ண தான் அந்த பர்மிஷன் கேட்குறாரு. அவங்க அந்த டீமும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தேவ் வந்து தனிஷ்காவுக்கு மெசேஜ் பண்றாங்க. இந்த மாரி நான் உன்ன மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவ் வந்து 6 மணிக்கு வந்து அவங்க டோர தட்டுறாங்க. பட் தனிஷ்கா தூக்கத்திலேயே வந்து டோர திறந்துட்டா, "வா தேவ்" அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு, இவங்க ஒரு பக்கம் போய் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தேவும் பார்த்தீங்கன்னா டயர்டா இருப்பாங்கல்ல. அதனால போயிட்டு அவரும் போய் படுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல தான் வந்து 2 பேரும் ஏஞ்சிக்கிறாங்க. நம்ம தேவுக்கு பார்த்தீங்கன்னா, அவந்திகா தனிஷ்காவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வந்து சந்தோஷத்துல வந்து அவரு நெறைய விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க. நெறைய விஷயம் போயிட்டே இருக்கு. சரி வா தேவ் நம்ம போயிட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புக்ல வந்து காஞ்சூரிங் மூவின்னு போட்டுருக்காங்க. காஞ்சூரிங் மூவி வந்து அவங்க பெட்ரூம்ல உட்காந்து வந்து பார்க்குறாங்க. இதுல தான் வந்து நம்ம தேவ் வந்து இது தப்பா என்னன்னு தெரியல அவருக்கு. பட் என்ன ஒரு ஃபீல்னே தெரியல. சடனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிஷ்கா வந்து அவங்க ஷோல்டர்ல வந்து சாயிறாங்க. சாஞ்சு வந்து படம் பார்க்குறாங்க. ரொம்பவே பயமா இருக்கிற மாரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷனான ஒரு ஸ்டேட்டா இருக்குது. நம்ம ஃப்ரெண்டா? இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா? இல்ல நம்ம லவ் பண்றோமா? இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷனான ஒரு ஸ்டேட்லயே வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் இந்த மாரி நம்ம ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டா இருந்தாங்க, இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டாங்க. இப்போ அதுக்கு மேல வந்து ஒரு லவ் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாரி ஒரு பவுண்டரிஸ் வந்து அவர் ரீச் ஆயிட்டாருன்னு அவரு ஃபீல் பண்றாரு. பட் அந்த இடத்துலயும் வந்து நம்ம தனிஷ்கா பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கணும்ல. பட் அத யோசிக்காம நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படம் பார்த்து நேருக்கு சொல்ல பார்த்தோன்னா, இந்த மாரி "தனிஷ்கா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். எந்த ஒரு ஆக்டிங், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஒரு டிராமா, எந்த ஒரு டயலாகும் இல்லாம இந்த மாரி ஐ லவ் யூ அப்படின்னு மட்டும் டப்புன்னு வந்து சொல்லிட்டாரு. தனிஷ்காவுக்கு அத கேட்டோனே ஷாக் ஆகுற மாரி வந்து அவங்க ஃபீல் பண்ணல. பட் இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "தேவ் நான் வந்து இது உங்ககிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம வந்து ஃப்ரெண்டா தான் வந்து பழகணும். பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் வந்து நான் உன்கிட்ட பழகுனேன். ஆனா நான் வந்து உன்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாரி நீ சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம தேவ்க்கு பார்த்தோம்னா, ஓகே நீ சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஜெனரலா வந்து அவர அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது வந்து நம்ம வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், லவ்வர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிட்ட பிறகு, மெயின்லி நம்ம ஹீரோக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிட்ட பிறகு, அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருந்துக்கலாம். சாரி நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு, படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவ் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனிஷ்காவுக்கு பார்த்தோன்னா ஜாப் வந்து கிடைச்சிடுது. இது ஃபர்ஸ்ட்டு யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தேவ் நம்ம ஹீரோ கிட்ட தான் சொல்றாரு. "இதுமாரி எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு தேவ்" அப்படின்ட்டு. இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம தனிஷ்கா வந்து பார்த்தோன்னா, அவங்களோட ஒர்க்ல பார்த்தோன்னா பிஸியா இருக்கிறதுனால வந்து நம்ம தேவ் கிட்ட பேச டைம் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டீங்களா? அந்த மாரி டெக்ஸ்ட் அந்த மாரி கேரிங்கான இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகுது. நம்ம தேவ்க்கு வந்து ஃபீல் ஆகுறாரு. ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஏன் இந்த மாரி தனிஷ்கா வந்து என்கிட்ட பண்றா? நான் வந்து இந்த மாரி எவ்ளோ மேனேஜ் பண்ணி நான் அவகிட்ட பேசுனேனே, ஏன் அவ வந்து என்ன கேர் பண்ணி பேசல அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம தேவ் வந்து ஒன் டே வந்து தனிஷ்காவுக்கு கால் பண்ணி கேட்குறாரு. இந்த மாரி வந்து ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேசுறதில்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்பதான் வந்து அவந்திகா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றாங்க. "எனக்கு வந்து ஜாப் வந்து ரொம்பவே டைட்டா இருக்கு. என்னால பேச டைம் கிடைக்கல." அப்போ வந்து தேவ் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டான ஒரு எமோஷனல் வந்து கோவமும் படுறாரு, எமோஷனும் ஆகுறாரு அந்த டைம்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 மணி நேரம் தான் நான் ஸ்லீப் பண்றேன். டெஸ்ட் இருக்குது எனக்கு. எனக்கும் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கும் காலேஜ் இருக்குது. எனக்கும் ஒர்க்ஸு, பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாரி டைம்லயே வந்து நான் உன்ன வந்து 1 ஹவர் என்னோட ப்ரியாரிட்டி டைம் வந்து நான் குடுத்து, நான் உனக்கு வந்து பேசுறேன் அப்படின்னா, நீ ஏன் மேனேஜ் பண்ணல? நான் வந்து எப்படி வந்து உன்கிட்ட பேச இவ்வளோ மேனேஜ் பண்றேன். அப்ப நீ ஏன் வந்து என்கிட்ட பேச வந்து நீ ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிற? அப்படின்ட்டு அந்த மாரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம தேவ் வந்து தனிஷ்கா கிட்ட சொல்றாங்க. பட் தனிஷ்கா வந்து நான் வந்து என்னால அத மேனேஜ் பண்ண முடியாது. எனக்கு வந்து நான் ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு ரெஸ்ட் எடுக்க தான் டைம் கரெக்ட்டா இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. ஒரு ஜாபும் முடிச்சுட்டு வர சொல்ல என்னால பேச முடியல. ஸோ இப்ப என்ன பண்றது? அப்படின்னு அவர் வந்து கொஸ்டின வந்து ரைஸ் பண்றாங்க அவங்க. அப்போ தேவ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ்காவுக்காக வந்து ஒரு ப்ராவர்ப் மாரி சொல்றாரு. "தி ஹார்டஸ்ட் பார்ட் இஸ் நாட் லெட்டிங் கோ. இட்ஸ் அக்செப்டிங் தட்" அப்படின்ட்டு நம்ம நம்ம தேவும் பார்த்தோம்னா,
தனிஷ்கா நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவ் வந்து சொல்கிறாரு, தனிஷ்கா நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இருக்கலாம், நம்ம எப்படி இருந்தோமோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லாமே நிறுத்திடலாம், நம்ம யாரும் வந்து யார்கிட்டும் பேசிக்க வேணாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாரு. பட் தேவ் எக்ஸ்பெக்ட் பண்ணல தனிஷ்கா இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்கன்ட்டு. என்னன்னா, சரி உன்னோட விருப்பப்படியே நம்ம இருந்துக்கலாம், கேன் வி பி ஏ ஸ்டேஞ்சர் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கோட போட்டு சென்ட் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா தனிஷ்காவோட கேரக்டர் இந்த புக்கில் வந்து டிஸ்அப்பியர்ஸ் ஆகுது, அவரோட லைஃப்லேருந்தும் டிஸ்அப்பியர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தனிஷ்காவும் இவரும் வந்து கான்டாக்ட்லேயே இல்லை, அப்படியே இந்த ஸ்டோரி வந்து ஃபேட் ஆகுது. அதுக்கப்புறம் அவரோட பர்த்டே வருது. அப்போ வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல யாரும் அப்படின்ட்டு வரும். அட்டன் பண்ணி அவர் பேசுகிறாரு, ஹலோன்றா. அது வந்து அவந்திகா. என்ன தேவ் நல்லா இருக்கிறியா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கா, எப்படி லைஃப்லாம் போகுது அப்படின்றாங்க. இவரும் ஓகே நல்லா போகுது, நீ எப்படி இருக்கிற, அப்புறம் வந்து உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு மிகில் எப்படி இருக்கிறா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகே எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இவங்க வந்து தனிஷ்கா எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து அவந்திகா வந்து கேட்குறாங்க. ஓகே அவ்வளோ நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஜென்ரலாக வந்து கேட்குறாங்க எப்படி தனிஷ்கா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவரும் பார்த்தோன்னா வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நீ எப்படி இருக்கிற, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாரு அப்படின்லாம் வந்து ஜென்ரலாக வந்து கேட்குறாங்க. எஸ் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவ் வந்து ஒரு லைனை சொல்கிறாங்க, நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உங்ககிட்டையும் தனிஷ்கா கிட்டேயும் கற்றுக்கிறது நிறைய இருக்குது, ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவ் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி அந்த ஃபோனை வந்து ஹேங் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தேவ் வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இது வரைக்கும் நினச்சிருப்பீங்க, வாவ் இந்த புக்கு இப்படிலாம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், இந்த தேவன்ற கேரக்டர் ரொம்பவே மட்டமான கேரக்டர் தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவந்திகா கிட்ட ப்ராப்ளம் வருதா போயிட்டு வந்து தனிஷ்கா கிட்ட சொல்கிறான், தனிஷ்கா கிட்ட ப்ராப்ளம் வருதா போய் பாவனி கிட்ட சொல்கிறான், பாவனி வந்து என்ன பண்ணுறாங்க, இதே வந்து ஒரு சர்க்கிளாக பண்ணுறான் நம்ம தேவ். புரியுதுங்களா? இப்போ வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம். எப்படி எப்படிங்க தாங்க ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஹானஸ்ட்லியாக சொல்லணும்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 50 பேஜஸ் வரைக்கும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன். வா ரைட்டிங் நல்லா இருக்குது, இப்படிலாம் அந்த ஸ்டோரி போகும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன் நானே தெரியாமல் இந்த புக்கு மேலே. அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து பாதி புக்கு மேலே படித்த பிறகு தான் தெரியுது, என்னடா இது கதை, இது என்னடா இவன் இப்படி போகிறான் இப்படி போகிறான் அந்த மாதிரி போகிறான், இது மட்டுமே சொல்கிறாங்களே வேறு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு அந்த புக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு எப்படா இந்த புக்கு நான் முடிச்சு தொலைவணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சரி ஓகே, இந்த புக்கு வந்து உங்கள்கிட்ட வாங்க காசு இல்லைனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ராப் ஏ கமெண்ட் பிடிஎஃப்னு சொல்லி எதனா ஒன்று சொல்லுங்கள், நானே வந்து புக்கை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள், நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டோரி தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக ரைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜானி. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே பாய். எதனா வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லீவ் எ கமெண்ட், ஐ வில் ஷேர்.